சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 22ஆம் தேதி. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். ஆரம்பகால விசுவாசிகள் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் அப்பம் பிற்குவதற்காக தவறாமல் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய நாளில் நாம் ஒன்று கூடுவதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அவர் நம்முடைய இரட்சகராக இருப்பதற்கு அவர் செலுத்திய கிரயம், அவரைப் போலவே நம்மை ஆக்குவதற்காகவும் அவருடைய 2வது வருகையை நாம் நினைவு கூறுவதற்காகவுமே ஆகும். நாம் கர்த்தருடைய பந்தியில் தகுதியோடும் உண்மையோடும் தாழ்மையோடும் பங்கு கொண்டால் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்வோம். நாம் அனைவரும் அவருடைய பார்வையில் சமமானவர்கள் என்பதையும் அவரை சுலபமாக அணுகலாம் என்பதையும் நினைப்பூட்டுவதற்காக நாம் மேஜையை சபை நடுவில் வைத்திருக்கிறோம். மேஜையில் கிறிஸ்துவின் சரீரத்தின் இரகசியத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். நாம் அனைவரும் அவருக்கு சமமானவர்கள், வெளியேற பெற்றவர்கள் மற்றும் அவசியமானவர்கள், மேலும் முக்கியத்துவமானவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வதன் மூலம் அவர் நம்முடைய அப்பம், அவரே நம்முடைய பானம் என்று அவரில் நாம் முழு திருப்தி அடைகிறோம் என்றும் சாட்சியளிக்கின்றோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். தகுதியுடன் பங்கேற்பதன் மூலம் உலக ஆசைகள் மற்றும் உலக ஈர்ப்புகளிலிருந்து நாம் விடுபடுகிறோம். நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளும்போது எல்லா ஜாதியாரும் எல்லா விசுவாசிகளுடனும் ஐக்கியத்தை அனுபவிக்கின்றோம். இதனால்தான் ஆராதனையிலும் மேஜையிலும் பங்கு கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதரர்கள் சகோதரிகளாக சமமாக அழைக்கப்படுகின்றோம். மறுபடியும் பிறந்தவர்கள், தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்மையான சமாதானத்தை கண்டடைந்தவர்கள், அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளலாம். ஆனால் அவர்கள் சுத்தமான கைகளுடனும் நல்ல மனசாட்சியுடனும் தூய்மையான இதயத்துடனும் பங்கு கொள்ள வேண்டும். இரு பந்தியை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. உலக இன்பங்கள், உலக ஆசை, உலக இச்சை, உலக விருந்துகள், உலக செயல்பாடுகள், உலக சங்கங்கள், உலக நாகரிகங்கள் மற்றும் உலக புத்தகங்கள், இவைகள் பிசாசின் மேஜையை பற்றி பேசுகின்றது. கர்த்தருடைய மேஜையானது தேவனுடைய திட்டம், சபை மற்றும் அவருடைய வீட்டை பற்றி பேசுகிறது. இந்த ரெண்டிலும் நாம் பங்கு கொள்ள முடியாது. பிசாசின் மேஜையில் நாம் திருப்தியை தேடினால் நாம் கர்த்தருடைய மேஜையில் பங்கு கொள்ள முடியாது. பிசாசின் மேஜைக்காக பசியோடு இருக்கும் பல விசுவாசிகள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். சினிமா, தியேட்டர், நடனம், உலக புத்தகங்கள், டிவி, உலக விருந்துகள் மற்றும் உலக இசை. உங்கள் நிலை இதுவாக இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய மேஜையில் பங்கு கொள்ள முடியாது. தேவனே என் திருப்தி, எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி கர்த்தருடைய மேஜையில் பங்கேற்பதன் மூலம் கர்த்தர் என் ஆவிக்குரிய அப்பமும் ஆவிக்குரிய பானமுமாக இருக்கிறார். விசுவாசத்தினால் நான் அவரை புசிக்கிறேன், அவர் என் முழு திருப்தியாக இருக்கிறார் என்று நாம் ஒன்றாக சாட்சி கூறுகின்றோம். கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்பதற்கு முன் பாவமான எண்ணங்கள், செயல்கள் அல்லது வார்த்தைகளால் நீங்கள் தீட்டுப்பட்டிருந்தால் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கவும், ஆண்டவரே என்னை சோதித்து என்னை நிரூபித்து என்னை ஆராயும், என்னை எடை போட்டு எனக்கு உதவும், தகுதியோடு பங்கு கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 23 மற்றும் 24வது வசனங்கள். நாம் தகுதியில்லாமல் பங்கு பெற்றால் சாபத்திற்கு ஆளாவோம் என்று வேதம் கூறுகிறது. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 1 கொரிந்தியர் நிருபம் 11வது அதிகாரம் 27லிருந்து 29வது வசனம் வரை. தகுந்த முறையில் பங்கேற்பதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மில் செயலாற்றுகிறது என்பதற்கான நடைமுறை சான்றை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். அதே வல்லமையால் நாம் இப்பூமிக்குரிய சோதனைகளையும் மேற்கொள்வோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள். நம்மை நாமே பரிசோதித்த பிறகு மனத்தாழ்மையுடனும் நன்றியுடனும் மரியாதையுடனும் விசுவாசத்துடனும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள வேண்டும்.